தூத்துக்குடியில் மரத்தில் கார் மோதி ஏற்பட்ட விபத்தில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். தூத்துக்குடி கடற்கரை சாலையில் உள்ள ரோஜ் பூங்கா அருகே அவர்கள் சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து மரத்தில் மோதியது. மழை பெய்த போது ஏற்பட்ட இந்த விபத்தில் காரில் இருந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் ராகுல், செபாஸ்டியன், சாரூபன், முகிலன் ஆகியோர் உயிரிழந்தனர். கிருத்திக் மற்றும் சரண் ஆகியோர் பலத்த காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தூத்துக்குடி கடற்கரை சாலையில் இன்று அதிகாலை ஏற்பட்ட கார் விபத்தில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் இதற்கு சாலையில் வேக கட்டுப்பாடு இல்லாததும் இரவு நேர போலீசார் ரோந்து பணியில் ஈடுபடாததும் தான் காரணம் என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். குடி போதையிலையும் அப்படின்னா மற்ற விஷயத்துக்கு வேண்டி தான் எல்லாமே இளைஞர்கள் தான் அடிக்கடி இதில் விபத்துக்குள்ளாகிறாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்க வேலைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கவங்களும் இதுக்குள்ளே விபத்துக்குள்ளாகிறாங்க. அதனால் இந்த 2 இடத்துல நீங்கள் மெயினாக செக் போஸ்ட் போடலாம். இன்னைக்கு காலையில் 3 பேர் மறிச்சிருக்கிறாங்க, 2 பேர் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வர்றாங்கன்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே சரியான அந்த மக்கள் ஸ்பீடை குறைச்சி போகிறதுக்கான சரியான அமைப்பு இல்லாதனால ரொம்ப ஸ்பீடாக இப்படிப்பட்ட விபத்துக்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு. மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் 108வது பிறந்த நாளை முன்னிட்டு டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி, காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோரும் இந்திரா காந்தி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.